ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70 சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிபோதையில் விஜயின் வீட்டு முன்னாடி த்ரிஷா செய்த அசிங்கம். சுசித்ரா ரீசெண்டான ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காரு. பத்தி எரியக்கூடிய அளவுக்கு இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காரு. ஆல்ரெடி அவர் வந்து டிடியை பற்றியும் தனுஷை பற்றியும் அப்புறம் வந்து அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்டை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. நடிகை ஆண்ட்ரியா விட்டு படம் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி, அதுவும் கும்பலாக பார்ப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசி இது கொஞ்சம் வருஷமா அமைதியா இருந்த இன்டர்நெட்டை மறுபடியும் வந்து பத்தி எரிய வச்சிருக்காரு. சுவிட்ச் லீக்ஸ்ல இன்னும் நிறைய வீடியோஸ் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகைகள் ஒருத்தராக இருக்கக்கூடிய நடிகை த்ரிஷா, அவரை பற்றி ஒரு முழு தகவல் இப்போ வந்து சுசித்ரா சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் பார்க்க போறோம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடியதில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியான விஷயம். அதற்கான காரணம் ஏற்கனவே விஜய் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து இல்லாமல் பிரிந்திருக்கார் அப்படின்ற ஒரு கிசுகிசு வெளியே வந்த நிலையில இவருக்கும் த்ரிஷாக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. இவருக்கும் த்ரிஷாக்கும் இரண்டாவது கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ இந்த நிலையில தான் வந்து விஜய் வீட்டு முன்னாடி த்ரிஷா அந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாடகியான சுசித்ரா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி என்னதான் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ தற்போது திரையுலகில் நடிகர்கள் பலரும் வந்து அடிக்கடி ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியான பிரைவேட் ரெசார்ட் பங்களால ஒரு பார்ட்டி நடத்துவாங்க. ஸோ முழுநேர பார்ட்டியாக இருக்கும், முழு இரவு பார்ட்டியாக இருக்கும். அப்புறம் வந்து அங்கே போதை வஸ்துக்கள் எல்லை இல்லாமல் அப்படியே வந்து பயங்கரமாக ஆறா ஓடும். அந்த பார்ட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய நடிகர்கள் மற்றும் நடிகைகள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அந்த போதை தலைக்கு ஏறியதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாது. ஸோ சில பேர் வந்து போதை தலைக்கு ஏறி அவங்களுடைய ஆடைகளை களைஞ்சு அங்கேயே அவங்களுக்கு விருப்பமான நபர்களோட வந்து உறவு வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே மொத்தமாக ஆடை கலைஞ்சு குரூப் டான்ஸ் ஆடுவாங்க, ஸ்விம்மிங் பூலில் குளிப்பாங்க. இந்த மாதிரி போதை தலைக்கு ஏறினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். இதை வந்து அவங்க பிடிச்சி தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து பரவிட்டு இருக்கு இல்லையா பெரும்பாலும். ஸோ இந்த பேட்டியில் தான் வந்து இந்த மாதிரியான விஷயத்துல தான் வந்து அங்கே ஒரு போட்டி மாதிரி நடக்கும். ஸோ அந்த போட்டியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராங்க் பண்ணணும், ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இந்த நான் சொல்கிற டேரை பண்ணு அப்படின்ற மாதிரியான அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். ஸோ அந்த போட்டி என்ன பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ஃபோன் பண்ணி ப்ராங்க் பண்ணி கலாய்க்கிறது. ஸோ அப்புறம் வந்து பொது இடத்துல வந்து யாரும் அதாவது பொதுமக்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து செலிபிரிட்டியான இவங்க வந்து பொது ரோட்லேயே நடக்க முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா குடிச்சிட்டு நெக்கை குடிச்சிட்டு ரோட்டில் போய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் தான் நடு ரோட்டில் வந்து ஆடுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாங்க சில பேர், அந்த த்ரிஷாவை கூட சேர்ந்து குடிச்சவங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவுக்கு ஒரு ப்ராங்க்கும் வந்து டேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில தான் வந்து த்ரிஷா குடிபோதையில் நடிகர் விஜயின் வீட்டு முன்னாடி போய் ஆட்டம் போடணும் அப்படின்ற ஒரு டேர் வந்து அந்த போட்டியில் வந்து பேசியிருக்கிறாங்க. இவங்களும் வந்து நல்ல பயங்கரமான மயக்கத்தில் இருந்த தன்னுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் டேர் கேம் ஆடுறேன் அப்படின்ற பேரில் தைரியமானவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய வீட்டு முன்னாடி போய் ஆடி இருக்கிறாரு நம்ம த்ரிஷா. ஆடினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆடையெல்லாம் ஒன்று ஒன்றா கலைஞ்சி அந்த கேட்டு முன்னாடி தூக்கி போட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்போ பரவலாக வந்து பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு. ஸோ நடிகை த்ரிஷா வந்து ஆல்ரெடி நிறைய குடிப்பாங்க. அவங்களுடைய இரவு நேர பார்ட்டி லீலைகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ கார்லேயே வச்சு செஞ்சுருக்காங்க நிறைய பேர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பரவி வந்துட்டு இருக்கு. இந்த வகையில் த்ரிஷா விஜயோட வீட்டு முன்னாடியே போய் தன்னுடைய ஆடைகளை கலைஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான் வந்து எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. சுசித்ரா எதுவும் ஓப்பனாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ சமீப காலமாக த்ரிஷாவை பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மன்சூர் அலிகான் சொன்னும்போது அவங்க மன்சூர் அலிகான் சொன்னதில் என்ன தப்பு, நீங்கள் அந்த மாதிரி பண்ணாத ஆளா அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோவத்தூரில் 25 லட்சம் உங்களுடைய விட்டு படம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து த்ரிஷாவை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் த்ரிஷாவுக்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அப்படி பார்த்தா சுவிட்ச் லீக்ஸில் இப்போ வந்து இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா. த்ரிஷா வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு கேட்டு முன்னாடி டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை த்ரிஷா பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.